ஆன்மீகம் முத்தமிழில் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். அந்த அடிப்படையில் நவக்கிரகங்களின் மலர்கள்: சந்திரன் வெள்ளை அரளி, சூரியன் செந்தாமரை, செவ்வாய் செண்பகம், புதன் வெண்காந்தல், குரு முல்லை, சுக்கிரன் வெண்தாமரை, சனி கருங்குவளை, ராகு மந்தாரை, கேது சிகப்பு அரளி. அண்டம் சார்ந்த பிண்டம். பிண்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள்: அண்டத்தில் பனி, மழை, கோடை, காற்று அடிப்படையில் மழை காலங்களில் தசைக்கு, குருதிக்கு, எலும்புக்கு, நரம்புக்கு, இதயத்துக்கு, நுரையீரலுக்கு தேவையான இனிப்பு, துவப்பு, உவப்பு, கசப்பு, புளிப்பு என்ற சுவை கிடைக்க மழை காலத்தில் தடைபடும். இதற்காக மழையின் அடிப்படையில் தாவரத்தின் விளையும் மலர்கள் அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று தன்மையில் சுவாசம் மூலியமாக காரத்தன்மைக்கு சூரியனுக்குரிய செந்தாமரை, இனிப்பு சுவைக்கு சந்திரனுக்குரிய வெள்ளை அரளி, குரு பகவானுக்குரிய முல்லைப்பூ, சுக்கிரனுக்குரிய வெண்தாமரை, இதெல்லாம் இனிப்பு சுவை என்ற தசைக்கு தேவைப்படுது. இது சுவாசம் மூலம் மழை காலத்தில் கிடைக்குது. புதன் எலும்புக்கு தேவையான உப்புச்சத்து கம்மியாக இருக்கும்போது வெண்காந்தல். இது மழை காலத்தில் தாவரத்தில் வளரும் மலர்கள் அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் சுவாசங்கள் மூலம் சமன் செய்யப்படுகிறது. நரம்புக்கு தேவையான சனி கிரகத்துக்குரிய கருங்குவளை. இது கசப்புத்தன்மையை சுவாசத்தின் மூலம் உள்ளே செல்கிறது. ராகு என்ற வெப்பக்காற்று இதயத்துக்கு மந்தாரைப்பூ. இது புளிப்பு சுவை என்ற அடிப்படையில் குளிர்ந்த காற்று, வெப்பக்காற்று அடிப்படையில் சுவாசம் மூலம் இதயம் பலப்படுத்தவும். கேதுக்குரிய சிகப்பு அரளி. இது வெப்பக்காற்று, குளிர்காற்று என்ற அடிப்படையில் புளிப்பு சுவையுடைய நுரையீரலுக்கு தேவைப்படுகிறது. பருவங்கள் 4: பனி, மழை, காற்று, கோடை. இந்த அடிப்படையில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய் கனிகள் தடைப்படும் காலம் மழை காலத்தில் மலர்கள் மூலியமாக வெப்பக்காற்று என்ற ராகு, குளிர்காற்று என்ற கேது அடிப்படையில் சுவாசங்கள் மூலமாக நரம்பு, தசை, எலும்பு, குருதி, நுரையீரல், இதயம் போன்றவை இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு என்ற அடிப்படையில் அறுசுவைகளும் தேவைப்படுவதை சமமாக தட்பவெப்ப கால அடிப்படையில் கிடைக்கிறது. இது கோடை காலம் போது தாவரங்கள் செழுமையின்றி வறட்சி கூடும். அதற்காக மரங்கள் தன்மையின் புத்துணர்வும் உயிர் சத்துக்களும் அதிகம் பெறும். இதற்காக நவக்கிரகத்திலிருந்து தேவைப்படும் இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, காரச்சுவை, உப்புச்சுவை, துவப்பு சுவை மரங்கள் மூலம் நவக்கிரகங்கள் அடிப்படையில் கிடைக்கிறது. நவக்கிரகங்களின் சமித்து என்பார்கள். சூரியனுக்கு உரிய எருக்கு சமித்து. இது கோடை காலத்தில் காரம், அதாவது உமிழ்நீர், செரிமானத்தன்மையை உண்டுபடுத்தக்கூடிய சக்தி ராகு என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் கோடையில் கிடைக்கிறது. மழை காலத்தில் தாவரம் செழிப்பாக இருக்கும். ஆனால் கோடை காலத்தில் மரங்கள் நீர்த்தன்மையை பெற்று ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் உயிர் சத்துக்களை தன்னுள் வாங்கி வைத்துக்கிறது. அந்த அடிப்படையில் சூரியனுக்குரிய சமித்து எருக்கு. இது வனவிலங்காகிய கோடை காலத்தில் ஆடு, வெள்ளாடு என்பது அதிகமாக எருக்க தான் அசை போடும். காரணம், செரிமான சக்தியும் சுவாசத்துக்கு வளர்ச்சியும் இந்த எருக்கில் பூவிலிருந்து கிடைக்கிறது. இதைத்தான் சூரியனுக்குரிய எருக்கு. இது காரந்தன்மை கொண்டது. சந்திரனுக்குரிய முறுக்கு என்ற பழம். இதில் இனிப்பு சுவை அளிக்கிறது. குரு பகவானுக்குரிய அரசு. சுக்கிரனுக்குரிய அத்தி. இந்த முறுக்கு சந்திரனுக்கு, அரசு குருவுக்கு, சுக்கிரனுக்குரிய அத்தி
இந்த மூன்றும் இனிப்பு சுவை. இதை தசை வளர்கிறதுக்கு வெப்பக்காற்று அடிப்படையில், தாவரம் என்ற அடிப்படையில், மரம் சுவாசத்திற்கு மூலம் இதயத்துக்கு சுவாசத்திற்கு வலுவை தருகிறது. செவ்வாய்க்குள்ளைய கருங்காலி இந்த மரத்தின் மூலம் குருதிக்குரிய தோப்புத்தன்மை கிடைக்கிறது. இது பூரா நேரடியாக கிடைக்காது. ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையும் காற்று அந்த மரத்தில் பட்டு அந்தந்த மாநிலம், அந்தந்த மாவட்டம், அந்தந்த வட்டத்துக்கு ஏற்ப தட்பவெப்பநிலை ஏற்படும் பொழுது அந்த தாவரங்களில் பட்டு அதிலிருந்து உயிர் சத்துக்கள், ஒரு உயிருக்கு தேவையான உயிர் சத்து இன்னொரு உயிருக்கு கழிவான உயிர் சத்து, நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு பிடி உணவு இன்னொரு எறும்புக்கு போகுது. அதே மாதிரி மரத்துக்கு தேவையில்லாத கழிவுகள் காற்று மூலியம் வெளியேறுகிறது. அந்த கழிவு பிண்டத்தில் தேவைப்படுவதனால் சமித்து என்ற மரங்கள் மூலம் கிடைக்கிறது. எலும்புக்கு தேவையான உப்பு நாயுருவி என்ற தாவரத்திலிருந்து கிடைக்கிறது. இதைத்தான் சாஸ்தா கடிபட்டால் நாயுருவியை அரைச்சி, சுண்ணாம்பு அரைச்சி வைத்திய முறையில் ஆன்மீக முத்தமிழர்கள் வரையறுக்கப்பட்டிருப்பதை சிந்தித்து பார்த்தால் புரியும். அரசு அத்தி, அரசு குரு பகவானுக்கு, அத்தி மரம் சுக்கிரனுக்கு. இதுலேயும் இனிப்பு சுவை அடிப்படையில் ராகு கேது என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் சுவாசம் மூலம் உள்ளே சென்று தசை வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. சனி பகவானுக்குரிய வன்னி மரம், இது கசப்புத்தன்மை உடையது. இது நரம்பு மண்டலத்துக்கு தேவைப்படுது. சனி பகவானுக்குரிய வன்னி மரம் கசப்புத்தன்மையில் உள்ள காற்றை வெளியிடுவதனால் இது நரம்பு தன்மைக்கு தேவைப்படுகிறது. ராகுக்குரிய அருகு, கேதுக்குரிய தர்ப்பை, இதில் புளிப்பு சுவை இருப்பதனால வெப்பக்காற்று அடிப்படையிலும் குளிர்காற்று அடிப்படையிலும் நுரையீரல் வளரவும், இதய பரிமாற்றவும், கோடைக்கால வளர்ச்சி என்ற அடிப்படையில் வைத்திய முறை அடிப்படையில் சமித்துகள் ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் சுவாசம் மூலம் சென்று வைத்திய முறையை கையாளுவதனால் நவக்கிரகங்களின் சூரியன் எருக்கும், சந்திரன், முறுக்கு, செவ்வாய் கருங்கால், புதன் நாயுருவி, குரு அருகு, சுக்கிரன் அத்தி, சனி வன்னி, ராகு அருகு, கேது தர்ப்பை என்ற சமித்தடிப்படையில் வழிபாட்டு முறையில் வகைப்படுத்தி வைத்தியம் என்ற முறையில் ஆன்மீக முத்தமிழில் வைத்தியத்தை கணக்கிடப்பட்டுள்ளனர். இது மேலோட்டமாக சொன்னால் புரியாது. இதைத்தான் இயற்தமிழில் சொல்லுவாங்க. குடலில் கிருமிகள் அதிகமாக இருக்குது, அதில் அழிக்கணும்னா சில சுவாச காற்று மூலயமா தூய்மையான, ஆங்கிலத்தில் ஆக்சிஜன் என்ற காற்று அரச மரத்தில் இருக்குது. அரசரை குரு என்று சொல்வார்கள். சனி பகவானுக்குரியது வன்னி. வன்னி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். தர்ப்ப யாகங்கள், சடங்குகள் செய்ய தர்ப்பை பயன்படுத்துவாங்க. இந்த அடிப்படையில் உப்பு, புளிப்பு என்ற தர்ப்பை, நரம்புக்கு தேவையான வன்னி மரத்தில் உள்ள இரும்பு சத்து, கசப்புத்தன்மை, கருவளர்ச்சிக்கு தேவையான இனிப்புச்சுவை என்ற அடிப்படையில் அரச மரம், வேப்ப மரம் என்பதை சுற்றி வர சொல்வார்கள் வழிபாட்டு முறையில். உணவு சாப்பிட்டாலும் வைத்திய மரம் தான், சுவாசம் மூலியமாக நம்ம காற்று உள்ளே போனாலும் வைத்திய முறை தான். இது அந்தந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு தான் தெரியுமே தவிர பிற தொழில் சார்ந்தவர்களுக்கு தெரியாது. எருக்கம்பூ அளவோடு சாப்பிட்டா வைத்தியம், அதிகமாக தின்னா அதுவே விஷம். இதைத்தான் சூரியனுக்கு உள்ளது. சூரிய கதிர்வீச்சு பூமியில் எந்த அடிப்படையில் படுதோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்குத்தான் மலர்கள், சமித்து என்று நவக்கிரகத்துக்கு அண்டம் சார்ந்து பிண்டம் சார்ந்து வளர்க்கப்படுகிறது. ஒருவர் சமையல் கலைஞராக இருந்தால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அர்த்தநாதீஸ்வரராக இருக்கலாம். சமையல் செய்யும்போது அந்த சுவாசம் மூலயமா உப்பு, புளிப்பு, காரம், எரிப்பு, இனிப்பு, துவப்பு சுவை சுவாசிக்க அவர்களுக்கு அந்த சாப்பாடு உள்ளே சென்ற வாயுத்தன்மையில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று வழியில் உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் கிடைக்கிறது. அதனால் உணவு சமைப்பவர்கள் அதிகமாக உணவு திடப்பொருள் தன்மையில் அருந்த மாட்டார்கள்.
திரவத்தன்மையிலும் வாயுத்தன்மையிலும் நாசி மூலியமாகவும் வாய் மூலியமாகவும் வெப்பக்காற்று என்ற ராகுவும் கேது என்ற அடிப்படையில் உள்ளே செல்வதனால அவர்களுக்குரிய தேவையான சத்துக்கள் கிடைத்து விடுகிறது. இதனால தான் வாயுத்தன்மையில் வெப்பக்காற்று அடிப்படையில் சமித்தும் குளிர்காற்று அடிப்படையில் நவக்கிரகத்துக்கு மலரும் சுவாசம் மூலம் சென்று நமக்கு தேவையான இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு, கசப்பு போன்ற சுவைகளை, உவப்பு போன்ற சுவைகளை இயற்கையாகவே தட்பவெப்ப அடிப்படையில் தருவதனாலே நவக்கிரகங்களுக்கு மலர்கள் சமித்து என்ற அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகம் என்பது வைத்திய முறை, ஆன்மீகம் என்பது ஆளுமை முறை. இயற்கையாகவே ஒருவர் எந்தவித உணவுகளும் அருந்தாமல் மலைப்பிரதேசமாகிய பாபநாசம், குற்றாலம், மணிமுத்தாறு, கொடைக்கானல் என்ற மலைப்பிரதேசங்களுக்கு போய் செல்லும் பொழுது அங்கே உள்ள தாவரங்கள், மரங்கள், சூழ்நிலை தட்பவெப்பநிலை அடிப்படையில் சுவாசம் மூலம் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வர, சிசு என்ற அடிப்படையில் எவருக்கு உள்ளே சென்றாலும் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு போனால் பசியே எடுக்காது. காரணம், ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் உயிர் சத்துக்கள் தாவரம் என்ற செடி என்ற அடிப்படையில் குளிர்ந்த தன்மையிலும், கேது என்ற தன்மையில் குளிர்தன்மையிலும், மரங்கள் என்ற அடிப்படையில் ராகு என்ற வெப்பக்காற்று அடிப்படையிலும், புளிப்பு சுவை என்ற அடிப்படையில் உணவாக உயிர் சத்தாக உடலுக்கு கிடைக்கிறதுனால அந்த பசித்தன்மை உயிர் சத்துக்கள் சமம் செய்யப்படுகிறது. ஆன்மீகம், வைத்தியம் என்னதான் தாங்கள் வைத்தியசாலையில் இருந்தாலும் வைத்தியரே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று மலைப்பிரதேசம், நீர்நிலைகளில் அங்கே செல்லுங்க, உடம்பு சரியாயிருந்தால் சொல்லுவாங்க. காரணம், தட்பவெப்பநிலை கூட அண்டத்தில் உள்ள வழிபாட்டு முறை கூட பிண்டத்திற்கு வைத்திய முறையாக செயல்படுவதை தான் நீங்கள் இந்த ஊருக்கு போய்ட்டு வாங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அங்கே செல்லும்போது அங்குள்ள தட்பவெப்பநிலை அண்டத்தை சார்ந்து பிண்டத்தில் ராகு, கேது என்ற அடிப்படையில் உடல் கூறு சமம் செய்யப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழில் வைத்திய முறை. இந்த வைத்திய முறை சமையல் கலைஞர்களுக்கு, ஆண், பெண் அர்த்தநாதீஸ்வரர்களுக்கு தெரியும். மற்ற தொழில் சார்ந்தவர்களுக்கு புலப்பட வாய்ப்பு இருக்காது. காரணம், எந்த தொழிலையும் விரும்பி செய்யணும், எந்த மொழியையும் விரும்பி செய்யணும். நம்ம ஆன்மீக முத்தமிழில் தமிழ் என்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டு தமிழில் கணிக்கப்பட்டிருக்கிறது. பிற மொழிகள் சேர்ந்தவர்கள் சொன்னால் புலப்படாது. சுண்ணாம்பு, தோப்பு என்ற அடிப்படையில், உப்பு என்ற அடிப்படையில் நாசிப்பொடி குறிப்பிட்ட அளவு சமமாக வைத்திய முறையில் கலப்பதனால் சளி போக்கும் அளவுக்கு நாசிப்பொடி வைத்திய முறையாக பயன்படுகிறது. புளிப்புத்தன்மை, தோப்புத்தன்மை இருப்பதனால் உடம்பில் உள்ள வெப்பக்காற்று, குளிர்காற்றை வெளியேற்றுவதற்கு சுருட்டு என்ற தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு தட்பவெப்பநிலை எப்படி சமன்படுத்தப்பட்ட சுருட்டு வாயுத்தன்மையை கலைக்கும். இது எதுவுமே அளவோடு பயன்படுத்தினால் வெப்பக்காற்று என்ற ராகுவும் குளிர்காற்று என்ற கேதுவும் அடிப்படையில் வைத்திய முறையாக சுவாசங்களும், இதயங்களும், தசைகளும், எலும்புகளும் வலிமை பெறும். தட்பவெப்பநிலை அடிப்படையில் சமச்சீர் பெய்யும். அண்டம் சார்ந்து பிண்டம், பிண்டம் வேறு அண்டம் வேறு உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை. காவல் தெய்வத்துக்கு கூட சுருட்டு வைப்பாங்க. புளிப்பு சுவையுடைய சுண்ணாம்பு தடவாத பனை நீர், தென்னை நீர் பயன்படுத்தி வைத்திய முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. அளவோடு சேர்த்தால், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற அடிப்படையில் ஆன்மீக வைத்தியம். புராண அடிப்படையில் ஸ்லோகம் சொல்லும்போது கதளிப்பழம் நைவேத்தியம் என்று தான் தமிழ் மொழியில் சொல்வார்கள். கதளிப்பழத்தில் புளிப்பு சுவை இருக்கும். இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் தேவைப்படுகிறது. தோப்பு இதயத்துக்கு பயன்படுகிறது. இனிப்பு தசைக்கு பயன்படுகிறது. கசப்பு நரம்பு மண்டலத்துக்கு தேவைப்படுகிறது. இந்த புளிப்பு, இனிப்பு, கசப்பு போன்றவை இதயம், நுரையீரல், எலும்பு போன்ற தன்மைக்கு பயன்படுவதனால தான் கதளிப்பழ நைவேத்தியம் கொடுத்து, அதுவும் சாமி திங்களை அதை நம்பி வர்றவங்களுக்கு கொடுத்து, அதுவே உணவே மருந்து என்ற அடிப்படையில் தான் கதளிப்பழ நெய்வேத்தியம் என்று தான் சுலோகம் உச்சரிக்கப்படுகிறது. இது தமிழ் மொழியின் மீது பற்று உள்ளவர்களுக்கும் ஆன்மீக பற்றுள்ளவர்களுக்கும் மட்டுமே புரியும். பிற மொழி உள்ளவர்களுக்கு புலப்படாது.
ஓட்டுநர் பயிற்சி பெறும் ஓட்டுநர்கள் வாகன பயணிகள் அவர்களுக்கும் இல்லற வழியில் அறநெறிப்படியில் ஓராண்டில் சிசுக்கள் முழுமை பெறும். ஆனால் குளிர் பிரதேசத்தில் பணிபுரிவோருக்கு நரம்பு மண்டலங்கள் தோப்புத்தன்மை கிடைக்காதனால அவர்களுக்கு வாரிசுகள் உருவாக கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அதனால தான் சிலருக்கு வெப்பஞ்சார்ந்த உடம்பு, இது வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கு அறநெறிப்படி இல்லற வாழ்க்கையில் ஓராண்டுக்கு சிசு உருவாகும், சந்ததிகள் விருத்தி அடையும். மாறாக பனிப்பிரதேசத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உடம்பில் குளிர்ச்சி, நரம்பு தொய்வு செய்யும். இது அதை உணவு அடிப்படையிலும் தட்பவெப்பநிலை அடிப்படையிலும் சமம் செய்து சில ஆண்டுகள் கலந்துதான் அவர்களுக்கு சந்ததிகள் குழந்தைகள் பிறக்கும். இது சுவாசம் மூலம் நடைபெறுகிறது. இது அந்த ஓட்டுநர் தொழில் செய்வோருக்கும் குளிர்ந்த பிரதேசம் ஆங்கிலத்தில் ஏசி வேலை செய்வோருக்கும் புரியும், பிறருக்கு புரிய வாய்ப்புகள் கிடையாது. குளிர்ந்த பிரதேசத்திலும் வேலை செய்வார்கள், பனியிலும் வேலை செய்வார்கள், வெயிலிலும் வேலை செய்வாங்க, கோடையிலும் வேலை செய்வாங்க. இவங்களுக்கு சமச்சீராகும். இது அர்த்தநாதீஸ்வரர் உடம்புன்பாங்க. இவர்களுக்கு குழந்தை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் உருவாக வாய்ப்பு உண்டு. காரணம், சுவாசம் மூலமும் உயிர் சத்துக்கள் பெறப்படுகிறது. இது ஓட்டுநர் பயிற்சி பெறுவோருக்கும் தொழில் சார்ந்தவர்களுக்கும் மட்டும்தான் புரியுமே ஒழிய பிறருக்கு புலப்பட வாய்ப்பு இருக்காது. காரணம், வாகனம் ஓட்டும்போது அதிக உஷ்ணம் உடம்பில் ஊடேறுகிறது. ஈடேறும்போது அதை சமன் செய்ய அறநெறி அடிப்படை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் வாகன ஓட்டிகள். அதே இது குளிர்ந்த அடிப்படையில் ஏசி என்ற அடிப்படையில் ஆங்கிலத்தில் அதை வைத்து கொண்டு ஓட்டுபவர்களுக்கு வாரிசுகள் உருவாக காலதாமதம் ஆகும். காரணம், நரம்பு சதைகள் தொய்வு கொடுக்கும். உதாரணத்துக்கு வெப்பக்காற்று போனால் தான் இரத்தத்தில் சூடேறி சமமாக சமச்சீராக செயல்படும். குளிர்காற்று வரும்போது அது உறைய தான் செய்யும். அப்போ உயிரணுக்கள் மிதமாகத்தான் வெளியேறுமே தவிர அதிக அளவிலோ தேவைப்படும் அளவிலோ ஏற்படாது. இதனால தான் வாகன ஓட்டுநர் என்ற தொழில், அதாவது வெப்பத்தில் சார்ந்த தொழில் பார்ப்பவர்களுக்கும் குளிர் சார்ந்த தொழில் பார்ப்பவருக்கும் ரெண்டுக்கும் சமமாக செய்வதற்கும் காற்று மூலியமாக தாவரங்கள் மரங்கள் மூலம் மலர் சமித்து என்ற அடிப்படையில் ஆன்மீக வழிபாட்டு முறையில் இந்த பருவத்துக்கு இந்த பூ, இந்த கிரகத்துக்கு இந்த பூ, இந்த மரம், இந்த கிரகத்துக்கு இந்த மலர், இந்த சமித்து என்று வளர்த்து புகை என்ற அடிப்படையில் சுவாசத்து மூலியமாக சென்று வைத்திய முறையை கடைபிடிக்கப்படுகிறது. அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக வழிபாட்டு முறையில் யாகம் வளர்க்கும்போது ஆசனத்தில் அமர்ந்து யாகம் வளர்க்கும் தொழில் சார்ந்தவர்களுக்கு கண்ணெரிச்சல், நாசி நமைச்சல், இருமல் வராது. காரணம், வெப்பக்காற்று மேலோக்கி எழும். இந்த அடிப்படையில் நின்றுக்கிட்டு இருப்பவங்களுக்கு தான் கண்ணெரிச்சல், நாசியிலிருந்து புகை வருதல், காது வழியாக வாய் வருதல். காரணம், தட்பவெப்பநிலை அடிப்படையில் காற்று என்ற ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்றும் உடலில் ஊடுருவி வைத்திய முறையை சமச்சீர் செய்கிறது என்பதற்காகவே யாகங்கள், ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை. நவக்கிரகங்களின் உலோகங்கள், மலர்கள், சமித்துக்கள் தேவைப்படுவதை அன்றே வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. இதையே இசைத்தமிழில் உலோகம், மலர்கள், சமித்து என்ற கலவை அடிப்படையில் ஆன்மீக வைத்திய வழிபாடு முறையை இசைத்தமிழில் மீனவ நண்பன் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் பாடுவதற்காக வரையறுக்கப்பட்டிருக்கும். தங்கத்தில் முகம் எடுத்து, இது உலோகம். சந்தனத்தில் உடல் எடுத்து, இது சமித்து. மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, இது மலர். மாலை நேர பொன்னஞ்சில் நிலவோ, இது அண்டம் சார்ந்த பிண்டம். இந்த அடிப்படையில் தங்கங்கிறது உலோகம், சந்தனங்கிறது சமித்து, மங்கை என்ற மலரோ என்பது மலர், மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ என்றதான் அந்தி சாய்ந்த சூரிய சந்திரன் கதிர்வீச்சு பூமியில் எந்த அளவு படுதோ அந்த அளவில் தான் ஏற்படும் என்பதற்காகவே தங்கத்தில் முகம் எடுத்து உலோகம், சந்தனத்தில் உடல் எடுத்து சமித்து, மங்கையென்று வந்திருக்கும் மலரோ மலர், நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ. அந்தி சாயிற நேரம் சூரிய கதிர்வீச்சு உடம்புல பட்டால்
உயிருக்கு தேவையான எலும்புக்கு தேவையான சத்து கிடைக்கிறது என்று ஆன்மீக வரலாற்று அடிப்படையில் அன்றைக்கு சொன்னது தான். இதை இசைத்தமிழில் பாடியிருப்பாங்க. மீனவ நண்பன் என்ற நாடகத்தமிழில். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கையென்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ. அண்டம் சார்ந்த பிண்டம் என்ற அடிப்படையில் உந்தன் விழி ஜாடையில் எந்தன் முகம் பார்க்கிறேன் என்று தான் அந்த வரிகள் எழுதியிருப்பாங்க. இயற்தமிழில் நாடகத்தமிழ் என்ற அடிப்படையில் இயற்தமிழில் மக்கள் திலகம் கவிஞனாக வருவார்கள். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற நாடகத்தமிழில். இதில் அந்த கவிஞர்களுக்குள்ள மொழி தமிழ் மொழி கவிஞர்களுக்குத்தான் புரியும் என்பதை உச்சரிப்பு மூலம் தெளிவுபடுத்துவார். இது எப்படின்னா, மன்னராக இருந்த மக்கள் திலகம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற கவிஞனாக பணியாற்றி சேவை செய்வார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற நாடகத்தமிழில். அப்போ ஒரு அரசவையில் ராணி அவரை புகழ்ந்து உங்களுக்கு மாதங்கம் பரிசாக தரலாம் என்று சொல்வார்கள். இது மேலோட்டமாக பார்க்க மாதங்கம் என்றால் உயர்வான தங்கம் உங்களுக்கு பரிசு தரலான்னு தான் மேலோட்டமாக தெரியும். ஆனால் அந்த சொன்ன ஒரு ராணி கவிஞர். அதை கேட்ட சுந்தரபாண்டியன் என்ற கதாபாத்திர மக்கள் திலகம் அந்த கதாபாத்திரத்துக்கு கவிஞர். இந்த மொழியை கேட்டுக்கிட்டு மக்கள் திலகம் என்ற சுந்தரபாண்டியன் வெளியேறிடுவார். அதற்கு லதா என்ற கதாபாத்திரம் ஏன் அவங்க அந்த அம்மா தங்கம் தராங்கன்னு சொன்னாங்களா, நீங்கள் அதை வாங்கிட்டு வரலாம்லான்னு கேட்பாங்க. அதற்கு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியர் தொழுகிற மக்கள் திலகம் நடித்தவர் கவிஞனாக நடித்தவர் லதா என்ற கதாபாத்திரத்தை சொல்லுவார். அந்த அம்மா சொன்ன பொருளை நேரடியாக பொருள் பார்த்தா உலோகம் சார்ந்து அந்த தங்கம்னு கணக்கிடக்கூடாது. கவிஞர்களுக்கு சில இலைமறை காய்விரமான சொற்கள் உண்டு. அதன் மூலியமாக தான் பொருள் எடுக்கணும். இது நாட்டுக்கும் நல்லது, வாழ்வாதாரத்துக்கும் நல்லது என்று அந்த மாதங்கம் பரிசாக தரலாம் என்ற ராணி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற கதாபாத்திரமாக மக்கள் திலகத்தை சொன்னதை அதற்கு விளக்கம் அந்த அரசவையை விட்டு வெளியேறி வனப்பகுதிக்கு வந்து சொல்லுவார். எப்படி என்றால், மாதங்கம் என்பதை மாதங்கம் என்று சேர்த்து படிக்கக்கூடாது, உயர்வான தங்கம் என்று. மாது என்றால் மாது என்று ஒரு பொருள் உண்டு. மாவை தனியாக பிரிக்கணும், தங்கத்தை பிரித்து தனியாக பிரிக்கணும். இந்த தாவில் உள்ள இத்தையும் ஆவையும் பிரித்தா அங்கம்னு பிரியும். மாதங்கம்னு தான் இந்த அம்மா சொல்லியிருக்கோம், ராணி அம்மா. அப்போ மாவோட தனியாக பிரித்து தங்கங்கிறதுல இங்கு காயும் இந்த 3 எழுத்தையும் பிரித்து அந்த தாங்கிற எழுத்தில் உயிர்மை எழுத்து இருக்குது. அதில் இத்தையும் ஆவையும் தனித்தனியாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது மா கிட்ட அந்த இத்து போயிடும். மாத்துன்னா மாதுன்னு ஒரு அர்த்தம். அந்த தானாவுக்குள்ளே உயிரெழுத்து ஆனால் இங்கே வந்துடும், இங்கத்துக்கிட்ட வந்துடும். அப்படிங்கும்போது அங்கமாயிரும். தானாவிலேயே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து தான் இத்தும் ஆவும் சேர்ந்தது. அந்த உயிர்மெழுத்தை பிரித்து தான் கவிஞர்கள் படிப்பாங்க. அந்த அடிப்படையில் மாதங்கம் என்பது மா என்பதோடு அந்த இத்து மெய்யெழுத்தை முதல்ல சேர்க்கணும். உயிரெழுத்து ஆவை தனியாக பிரித்து தங்கம்னு வாசிக்காமல் அங்கம்னு சேர்க்கணும். இப்போ வாசித்தா மாது ப்ளஸ் அங்கம் அப்படிங்கும்போது மாதோட அங்கம் பெண்மையே உங்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று சூட்சமமாக களவியல் முறையில் கவிஞர்கள் முறையில் இலக்கண குறியீட்டு அடிப்படையில் தமிழின் அருமையும் பெருமையும் அதை சூழ்ச்சகமாக கையாளுவதும் அதை நேர்த்தியாக கடைபிடித்து சாதுரியமாக தப்பிப்பதையும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற அடிப்படையில் நாடகத்தமிழில் மக்கள் திலகம் தமிழின் அருமையை கவிஞர்கள் உரையாடும் உரையை வரையறுக்கப்பட்டு நாடகத்தமிழில் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் லதா என்ற கதாபாத்திரம் வினாவுவார். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். மேலும் அறநெறிப்படியில் அங்கம் களவியல் முறை ஆண் பெண் என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு வைத்தியம் என்பதை நாடகத்தமிழில் கமலஹாசன் அவர்கள் நிரோசா அவர்கள் நடித்த சூரசம்ஹாரம் என்ற படத்தில் போதை ஊசி வில்லன்கள் போட்டுருவாங்க கதாநாயகன் கமலஹாசனுக்கு. அதை வைத்திய முறையில் சரி செய்யாதமுல பெண் என்ற அங்கத்தின் மூலியமாகவும் போதை என்ற அடிப்படையில் அதை சமச்சீர் செய்யலாம் என்று வைத்திய முறையை கையாண்டு சூட்சமமாக ராகு கேது என்ற வெப்பக்காற்று மூலியமாகவும் சில உபாதைகள் உதாசீனங்கள் போதைகளை சமம் செய்யலாம் என்பதற்காகவே அன்று
அறநெறியில் இல்லற வாழ்க்கை என்ற நடைமுறையை வரையறுக்கப்பட்டிருக்கான். அதுவும் பருவத்துக்கு வந்தவர்கள் அனைவரோடும் ஒப்புதலுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது வைத்திய முறை. இதில் யாரும் அடிமைப்படுத்துவது கிடையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை. அதன் அடிப்படையில் சூரசம்ஹாரம் என்ற நாடகத்தமிழில் கதாநாயகன் கமல் அவர்களும் கதாநாயகி நிரோஷா அவர்களும் மனம் என்ற அடிப்படையில் களவியல் முறையில் அந்த போதை என்ற அடிப்படையில் உள்ள பிணியை இல்லறம் என்ற தாம்பத்தியம் மூலம் சமம் செய்யும் வைத்திய முறை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். பருவம் துணையில் சிந்தனை என்ற விழிப்புணர்வில், கோட்பாடு என்ற துணையில், அளவீடு மருந்தாக பயன்பாட்டில், இறந்த காலத்தில் நம் தாத்தா பாட்டிகள், நிகழ்காலத்தில் நம் தகப்பனார் தாய், எதிர்காலத்தில் நம் சந்ததிகள் துணையில் தட்டு தடுமாறி ஆனால் அதே ஒரே நேர்கோட்டில் சுழலும் தமிழர்களின் மாங்கல்யம் என்ற அறநெறி அடிப்படையில் பருவம் வந்தவர்களுக்கு இல்லறம் ஆண்ட வாழ்க்கை சதிபதி என்ற தாம்பத்தியம் ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை. ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழியிலும் நம்பிக்கை இருந்தால் தான் புரியும். அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்த அண்டம். அண்டத்தில் இடி மின்னல் உராய்வு, இதைத்தான் பிண்டத்தில் உலோகத்தின் ஒளி. பிண்டத்தில் ஏப்பம், வயிறு, கடமுடா, வாய்வு, விக்கல், தும்மல், இருமல். இதே ஒளிதான் வாகனம் என்ற உலோக அலோகங்களில் கொதிப்பு, டப் டப், டுப், டமாட், சுர் என்ற அடிப்படையில், ராகு என்ற வெப்பக்காற்றும், கேது என்ற அடிப்படையில் குளிர்காற்றும், சுழற்சி முறையில் சத்தம் என்ற அடிப்படையிலும் கேதுவும், ஒளி என்ற அடிப்படையில் ராகுவும் சுழற்சி முறையில் செயல்படுவதே அண்டம் சார்ந்த பிண்டம். அதிகமாக வெள்ளம் வந்தால் வெப்பக்காற்று அடிப்படையில் நீரினுள் வெப்பம் சூழ்ந்து அதிக இரைச்சல் ஏற்படும். குற்றால அருவியை உதாரணமாக எதிர்க்கலாம். அதே மாதிரி குளிர்காற்று அடிப்படையில் மிதமாக சென்றால் நதிக்கரை சலசலப்பு, நதிகள் ஓடுவதை சலசலப்பு என்பார்கள். இது கேது அடிப்படையில் ஏற்படும் ஒளி. ராகு கேது என்பது நிழல் கிரகம் புராணத்தில். இதைத்தான் வெப்பக்காற்று குளிர்காற்று முடியாட்சியில், குடியாட்சியில் தாழ்வு மண்டலம் உயர்வு மண்டலம் என்று பேரை தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய நம் முன்னோர்கள் வகுத்த கோட்பாடு தான் அண்டம் சார்ந்த பிண்டம், வேற்றுமையில் ஒற்றுமை, ஆன்மீக வழிபாட்டு முறையில் வைத்தியம், ஆளுமை. அண்டத்திலும் பிண்டத்திலும் சமச்சீராக இருந்தால் உணவே வைத்தியம். உலோகம், அலோகம், மலர், சமித்து போன்றவை வழிபாட்டு முறையே வைத்திய முறை. இதை நாடகத்தமிழில் தான் கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து வசந்தமாளிகை என்ற நாடகத்தமிழில் வைத்தியம் சொல்வார். மதுவை மருந்தாக நினச்சி குடிங்க என்று ஆலோசனை கொடுப்பாங்க. காரணம், அதிகமாக குடித்தாலும் பிரச்சனை, குறைவாக குடித்தாலும் பிரச்சனை. எந்த அடிப்படையில் உள்ளதோ அதை சமச்சீரமாக இது பண்ணி உடல்நிலையை, தட்பவெப்ப நிலையை அண்டம் சார்ந்து பிண்டம் சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவே நாடகத்தமிழில் கணிக்கப்பட்டுள்ளது. வசந்த மாளிகை என்ற நாடகத்தமிழில். தமிழ் முத்தமிழ், ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையே வஞ்சக புகழ்ச்சி என்ற தமிழ் இலக்கண அடிப்படையில் ஆனந்தஜோதி என்ற நாடகத்தமிழில் கதாநாயகி இசைத்தமிழில் பாடும் கவிஞரின் ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை இசைத்தமிழ். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? ஒருத்தர் மனசில் நினச்சாங்கன்னா அதை மறக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். இதைத்தான் ஒருத்தரை திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல புகழ்வாங்க. ஆனால் புகழ்கிற மாதிரி இருக்கும், இகழ்வாங்க. இதைத்தான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்க தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே போகிற மாதிரி இருக்கும்பாங்க, ஆனால் உயிர் போகும்போது யாருக்கும் தெரியாது. இந்த அடிப்படையில் தான் மறக்க தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? கடைசியில் இறைவன்ட்ட கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. நினைக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா?
காரணம், அண்டம் பிண்டம் வேறு இருந்தாலும், நினைப்பு வேறாக இருந்தாலும், அதை எந்த நேரத்தில் தட்பவெப்ப நிலையில் உடல்நிலை சமசீர் செய்யப்படும் என்று திட திரவ வாயுத்தன்மையை சேர்ப்பதைத்தான் நிலைக்கத் தெரிந்த இறைவா உனக்கு இணைக்கத் தெரியாதா என்று அந்த பாடலை முடிப்பார். அதிலும் தலைவா என்று தான் சொல்வார் ஒழிய இறைவனை. மேலும், இணையத் தெரிந்த தலைவா உனக்கு என்னை தெரியாதா? நீ தான் எல்லாமே படைச்ச, என்னை பேச வைக்கிறதும் நீ தான், என்னை தடை பண்ணுறதும் நீ தான், எல்லாம் உனக்கு தெரிஞ்சதை உனக்கு என்ன தெரியாதா, என் நிலைமையை பற்றி தெரியாதா என்பதை வைத்திய முறையில் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான். ஆனால் இந்த பாடல் பருவம் வந்தவர்களுக்கு அனுபவ ரீதியாக புரியும். ஆனால் 10 வயசு குழந்தைகளுக்கு இந்த பாட்டை போட்டால் புரியாது. காரணம், அண்டமும் பிண்டமும் அந்தந்த பருவம் சார்ந்து வரக்கூடியது. தப்பு என்பதை திருத்திக் கொள்வது தான் அனுபவம். அனுபவம் தான் ஆன்மீகம். ஆனால் தப்பை செஞ்சுக்கிட்டு அந்த தப்புக்கு நீ தான் காரணம்னு தான் நல்லவன் மாதிரியும் பக்கத்தில் எதிரில் உள்ளவங்களை சுமை காட்டி பழிச்சொல் செலுத்துவது நாத்திகம், ஆத்திகம், ஆளுமை சிலர் நபர்கள் மூலம். இதைத்தான் தப்பை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தப்பை நியாயப்படுத்தி பேசுவது ஆதிக்கம், ஆவேசம் என்ற அடிப்படையில். ஜோதி என்பது நெருப்பு. நெருப்பு அளவோடு எரிஞ்சால் தான் தட்பவெப்பநிலை சமமாக இருக்கும். அதிகமாக எரிஞ்சாலும் அந்த உஷ்ணம் மூலமாக பிண்டங்கள் உடல் கருக்கும். குறைவாக இருந்தாலும் பிண்டங்கள் தளர்ச்சி அளித்து நோயுறச்சிடும். அதனால் அளவோடு இருக்கும் ஜோதியை ஆனந்த ஜோதி என்று தான் ஆன்மீக முத்தமிழில் உச்சரிப்பார்கள். சபரிமலையில் கூட ஜோதி என்று தான் கணக்கிடுகிறார்கள். ஆனந்த ஜோதியை பார்த்தாங்க. அளவோடு இருந்தால் அதுவும் வைத்திய முறை தான். ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம், ஆளுமை. புராண அடிப்படையில் வடதிசையில் சிவபெருமானின் திருமணம். ஆனால் தென் திசை தாழ்ந்து உயர்ந்து வடதிசை தாழ்ந்திருந்தது. இதை சமம் செய்ய அகத்தியரை தென் திசைக்கு சேர்ந்தார். அந்த திருமண காட்சியை வடதிசையில் இருந்து தென் திசைக்கு நேரடியாக காட்சியளித்தார் அகத்தியருக்கு புராணத்தில். இதைத்தான் குடியாட்சியிலும் முடியாட்சியிலும் தொலை தூரத்தை காட்சியை பக்கத்தில் அருகில் கொண்டு காட்டுவதை தொலைக்காட்சி என்ற உலோகம் சார்ந்த கண்டுபிடிப்பு. புராணத்தில் நடந்தது தான். பிண்டத்தின் மூலமாக உலோகம், அலோகம், சமித்து என்ற அடிப்படையில் நவக்கிரகங்கோள்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உபகரணம்தான் தொலைக்காட்சி பெட்டி. அகத்தியருக்கு வடதிசையில் காட்சி கொடுத்த நேரடி ஒளிபரப்பு. அதே திருமணத்தை மறுபடியும் திருமாலுக்கு திருக்கோலம் என்ற ஸ்தலத்தில் அதே திருமண காட்சியை சில நாள் கழித்து காட்சியாக தந்தார். இதை தொலைக்காட்சியின் மறு ஒளிபரப்பு. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சி. பேர் தான் மாறி இருக்க ஒழிய அன்னைக்கு என்ன செஞ்சதோ அதைத்தான் நவக்கிரகங்களின் மலர், சமித்து, உலோகம், அலோகம், சுவை, திசை, காலம் என்ற அடிப்படையில் வெவ்வேறு பகுதிகளாக வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்திலும் பிண்டத்திலும். பிண்டத்தில் எலும்பு, தசை, நரம்பு, குருதி, சிரசு, பாதம், நகம், ரோகம் என்று தனித்தனியாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். அந்தந்த அடிப்படையில் தனியாக பிரித்து பார்த்தால் இதில் குளறுபடியான வைத்திய முறை தான் வரும் ஒழிய நேரடியான வைத்திய முறை வராது. இதை உணர்ந்து தான் அன்றைக்கு புராணத்தில் ஆன்மீக வழிபாட்டு முறையில் அந்தந்த மாதம், அந்தந்த திதி, அந்தந்த நட்சத்திரத்தில் அந்தந்த பூஜைகள், அந்தந்த உபகரணங்கள், அந்தந்த உணவுகள், அந்தந்த பாத்திரங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இதை யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. ஆன்மீகம், வைத்திய முறை, ஆளுமை. இயற்கைக்கு உட்பட்டுத்தான் உயிரினங்கள் வாழ வேண்டும். உயிரினங்களுக்கு கட்டுப்படுத்தி அண்டத்தை வழிகாட்ட வேண்டும் என்பது தன்னை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கும் இடையூறு தான் உருவாகும். உதாரணத்துக்கு ஆழி பேரலை என்று ஒன்று வந்தது. அதில் ஆழியில் பல அளவு நீர் கொண்ட நீர்களை கரைக்கு கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வரும்போது உள்கடல் உயிர் வாழ்ந்த நீர்வாழ் உயிரினங்கள் ஒரு சிறு மீன் கூட கரைக்கு வரல. அப்போது இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய நீர்வாழ் இனங்கள் மீன், ஆமை, கடல் குதிரை, அட்டை, அமீபா போன்றவைகள்
இந்த பருவத்தில் இந்த ஆண்டில் இந்த இது வரும்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு உட்பட்டு அதற்கு தேவையான இடத்தை தேடி போயிட்டு. ஆனால் தப்பு என்பது தெரிந்து செய்வதை திருத்திக் கொள்வது தான் ஆன்மீகம். ஆனால் அந்த தப்பை அடுத்தவங்க மேலே பழி சுமத்தி இப்படி பழி வாங்கிட்டேன் என்று சொல்லி தான் செய்த தவறுகளை நியாயங்கற்பிப்பது ஆவேசம், ஆதங்கம். இதைத்தான் தியாகம் என்ற நாடகத்தமிழில், இசைத்தமிழில் கவிஞர் எழுதியிருப்பார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, பிண்டம் சார்ந்தது. ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, அண்டத்தின் பதில். பனி, மழை, கோடை, காற்று என்பது. இந்த 60 பாலிகை சுழற்சி முறையில் பூமியில் படும் தட்பவெப்பநிலை, நவக்கோள்கள் ராகு, கேது, சூரியன், நிலவு, செவ்வாய், புதன், வியாழன் போன்ற கதிர்வீச்சுகள் படும்போது பனி, மழை, கோடை, காற்றுகள் 60 பாகை அடிப்படையில் நிகழும். இதற்கேற்றபாடு குடியிருப்புகளை கட்ட வேண்டும், நீர்நிலைகளை பதப்படுத்த வேண்டும், காடு வளங்களை பாதுகாக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், ஆடை அணிகலன்களை பராமரிக்க வேண்டும் என்ற கோட்பாடுகள் ஆன்மீக வழிபாடு. இதை விட்டுப்பட்டு இது செய்கிறதுனால தான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் வைத்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமான்பாங்க. அதில் தப்பை நியாயப்படுத்துகிறவங்கள பற்றி ஒரு வரி எழுதியிருப்பாங்க. தவறுக்கு துணிந்த மனம் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. அண்டம் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் மனுஷன் தப்பு செஞ்சுக்கிட்டு பூமி அப்படி வந்துட்டு, வானம் இப்படி வந்துட்டு, வெள்ளி இப்படி இறங்கிட்டு, புதன் அங்கே போயிட்டு, சூரியன் இப்படி சேர்ந்துட்டு, ஓசோன் மண்டலம் ஓட்டை விழுந்துட்டு, வளிமண்டலம் ஏமாற்றிட்டு, இப்படின்னு இவங்க கணக்கு தப்பானதை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறதுனால தான் அன்னைக்கு இசைத்தமிழில் தவறுக்கு துணிந்த மனம் அழுவதில்லை. அவங்க அழமாட்டாங்க, அவங்கள நம்பி இருக்கிறவங்கள போல அழ வச்சுருவாங்க. ஆனால் அண்டம் தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லை என்று தான் அந்த வரியில் எழுதியிருப்பார். அந்தந்த பருவத்தில் அது பேய தான் செய்யுது, பனி அடிக்கி, கோடை அடிக்கி, அது மாறலை. அதை இவங்க கட்டுப்பாட்டுக்கு வரலைங்கிறதுக்காக அடுத்தவங்களை சிலர் அடிப்படையில், சில கோட்பாடுகள் அடிப்படையில் சூட்சமமாக கையாளுவதனால் சேதம், உயிர்ப்பலி, இழப்பீடுகள், நஷ்டங்கள் ஏற்படுகிறது. இதைத்தான் தவறுக்கு துணிந்த மனம் அழுவதில்லை. தப்பு செய்கிறவங்க அழமாட்டாங்க, அவங்கள நம்பி ஆமாம் அவங்க சொன்னாங்கன்னு போகும்போது அவங்களால வச்சுட்டு இவங்க சொல்லுவாங்க. அது தவறு நடக்கும்போது தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லை என்பாங்க. காரணம், பூமியில் பெய்யக்கூடியது மழை பேஞ்சு தான் ஆகும். இது இயற்கைன்னு ஒத்துக்கிட மாட்டாங்க. அது எப்படி நாங்கள் போட்ட கணக்குப்படி அது எங்களை ஏமாற்றிட்டு திசை மாறி போயிட்டு புயல் விளையாட்டு மாதிரி ஏமாத்துது அப்படின்னு இவங்க தான் அண்டத்துக்கு மேலே பழியை தூக்கி போடுவாங்க. இதை நாடகத்தமிழ், தியாகம் என்ற நாடகத்தமிழில், இசைத்தமிழில் கவிஞர் ஆன்மீக வழிபாட்டு முறையை அன்றே தமிழ் இலக்கண அடிப்படை எழுதியிருப்பார். இது தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கு தான் புரியும். பிற மொழியிலிருந்து சொன்னவர்கள் உபதேசம் புரியாது. காரணம், அவர்களுக்கு தமிழோட பெருமை அருமை தெரியாது. தமிழை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால தான் தவறுக்கு துணிந்த மனம் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. தமிழன் தமிழ் மொழி அடிப்படையில் வாழணும். பிற மொழிக்கு சொல்லுவாங்க கேட்கக்கூடாது. பிற மொழி சேர்ந்த அமெரிக்கா சார்ந்தவர்கள் பழைய சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு சொன்னாங்க. அதை பற்றி பழைய சாப்பிடல. நம்ம உடம்புக்கு தேவையான தட்பவெப்பநிலை கிடைக்கல. விவசாயம் பண்ணுறவங்க பழைய கஞ்சி, மிளகா, வெங்காயம் வச்சு தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எந்த நோயும் வரல. மழையில் நினைவாங்க, வெயிலில் காய்வாங்க, பனியில் வாடுவாங்க, காற்றுல ஆடுவாங்க. நோய்கள் வந்தாலும் அதற்கு சமம் செய்யும். ஆனால் என்றைக்கு பழையது சோறையும் நீர்த்தண்ணியும், சோறு வடித்த தண்ணியும், மரவள்ளிக்கிழங்கு, ஏரலக்கிழங்கு, சிறுகிழங்கு, கீரை வகைகள் இதெல்லாம் என்றைக்கு அசுத்தம், ஆரோக்கியமற்றவன்னு கண்டு அதை அவங்க சாப்பிட்றாங்க. குறைஞ்ச விலைக்கு நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணி அதையே அதிக விலைக்கு பதப்படுத்தப்பட்ட பொருள்களாக விற்று அதிக பொருள் ஈட்டுகிறார்கள். அன்று கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு அடிப்படையில் அடிமை வச்சதை இப்போ எழுத்து அடிப்படையில், அதாவது தமிழ் மொழி மீறியே அவங்க மொழியை திணிச்சு, கேட்டு வாசலுக்கு வா, நடு சென்டர், பாயிண்டாக புள்ளி வை, சைடு ஓரமாக கேட்சி பிடி. ஆனால் தமிழில் பார்த்தா ஒரே எழுத்து தான், அவங்க மொழியும் சேர்த்து
மன ரீதியாகவும் மூளை செலவை செய்து, ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ் செய்து, அன்று முதல் இன்று வரை பொருளீட்டுவது தான் தவறு என்பதை சுட்டிக்காட்டுவது தான் ஆன்மீக முத்தமிழ். இது தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கும் ஆன்மீகம் மீது பற்றுள்ளவர்களுக்கும் புரியும். பிற மொழி உள்ளவர்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. உடல் உபாதைகள் அண்டம் சார்ந்து பிண்டம் திட திரவ வாயுத்தன்மையில் ஏற்படுகிறது. அதற்கு உலோகம், அலோகம், மலர்கள் என்ற அடிப்படையில் ஆன்மீக வழிபாட்டில் உள்ளதை தான் சூட்சமமாக அதை வேதியியல் கலவை செய்து உருக்கி அதை சமமான அளவீடு அடிப்படையில் ஆங்கில பெயர் அடிப்படையில் தாமிரத்தை ஜண்டுபான் என்றும், ஈயத்தை விக்ஸ் என்றும், செம்பு உள்ளதை டைகர் பாம் என்றும், பித்தளைய யூக்லிப்டஸ், நொச்சி அமிர்தாஞ்சனம், இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது. தாமிரச்சத்து ஜண்டு பாம்பில் இருக்குது. இது தலைவலியை போக்கும். அதனால் தாமிரபரணியில் நீராட சொல்லுவாங்க. அதில் தாமிரம் கலந்து வருது. ஈயம் என்பது குளிர்காலத்தில் ஏற்படும் உபாதைகளை தீர்க்கிறது. செம்பு இரத்தத்தில் உள்ள சளியில் உள்ள நீர்த்தன்மையை குறைக்கிறது. இதை ஜண்டு பாம்னு டைகர் பாம்னு வச்சாங்க. எலும்புக்கு தேவையான சத்துக்களை உப்பு சத்தை யூக்லிப்டஸ் மரம் தருது. இதைத்தான் யூக்லிப்டஸ் தைலமாக பயன்படுத்தினாங்க. நொச்சியில் ஆவி பிடிப்பாங்க, அமிர்தாஞ்சலில் ஆவி பிடிப்பாங்க. காரணம், அதில் நரம்புக்கு தேவையான இரும்பு சத்து இருக்குது. கற்பூரம் கால்வலி ஜுரம் எது வந்ததுன்னா தடவுவாங்க. காரணம், வெப்பக்காற்று குளிர்காற்று என்ற அடிப்படையில் வேதியியல் அடிப்படையில் குறைந்த விலையில் நம்மிடம் கொள்முதல் செய்து அதிக விலைக்கு அவர்கள் பெயரில் ஆங்கில பெயரில் தமிழ் பெயரில் வச்சா தெரிந்திருந்து ஆங்கில பெயரில் வச்சு பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனி பேச்சுரிமை தான் வழங்கியிருக்காங்களே ஒழிய எழுத்துரிமையில் அவங்க இன்னும் ஆளுமைத்தன்மை செய்து கொண்டிருக்கிறதை சூட்சமமாக புரியும். ஆன்மீக முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இது அந்தந்த வேதியியல் தொழில் படித்தவர்களுக்கு தெரியும். பிற தொழில் படித்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. காரணம், இந்த சொன்ன ஜண்டு பாம், விக்ஸு, டைகர் பாம், யூக்லிப்டஸ் தைலம், அமிர்தாஞ்சன், கற்பூரம் இது பூரா வேதியியல் மாற்ற அடிப்படையில் தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை, நொச்சி, சந்தனம் போன்றவர்களை பொடி செய்து சில வேதியியல் கலவையில் உருவாக்கி நமக்கு வைத்திய முறைக்கு மருந்தாக தருகின்றன. இதை நேரடியாக தான் ஆன்மீக வழிபாட்டில் செஞ்சாங்க. தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை, சந்தனம் போன்றவை சமித்தாகவும் உலோக அழகமாகவும் இனிப்புச்சுவை, புளிப்புச்சுவை, காரச்சுவை, உப்புச்சுவை என்றும் சுவை அடிப்படையிலும் உணவுகள் பரிமாற்றத்தில் பிரசாதம் அடிப்படையிலும் ஆடை அடிப்பாட்டு முறையிலும் கதராடை என்றும் ஆலய வழிபாட்டில் வைத்துள்ளனர். இதை யாரையும் அடிமைப்படுத்துவதில்லை. இதை சூட்சமமாக மறைச்சி தான் அன்றும் இன்றும் பொருளீட்டி வருகிறது கிழக்கிந்திய கம்பெனியின் மேலை நாட்டவர்கள். அமெரிக்கர்கள் பகலில் வேலை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம இடத்துல இரவு. அப்போ நம்மளை நைட் டியூட்டிக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பகலாக இருக்கும்போது அவங்க நைட் டியூட்டி வேலைத்துக்கு முழிக்க மாட்டாங்க. காரணம், இன்னும் எழுத்து அடிப்படையில் நம்மளை சூட்சமமாக தொழிலில் பொருளீட்டி வருகிறார்கள். ஆன்மீக முத்தமிழில் உள்ள மொழி அடிப்படையிலும் தமிழ் மொழி பற்றுள்ளவர்களுக்கு புரியும். பிற மொழி உள்ளவர்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. காரணம், தப்பு என்பதை திருத்திக் கொள்வது அனுபவம், ஆன்மீகம். தப்பை செஞ்சுக்கிட்டு அதை அடுத்தவர் மேலே பழி போடுவது ஆவேசம். நம் ஆன்மீக வேளாண்மை சார்ந்த விவசாயம் சார்ந்த நம் முன்னோர்கள் உண்ணும் பழைய சோறு சுவை, தோப்பு சுவை இருக்கும். சாதத்தை பிசையும் போது அந்த நீரில் இது தோப்பு சுவை நம்ம உடம்புக்கு தேவையான இரத்தம் ஊறுவதற்கான தோப்புத்தன்மை கொடுக்கிறது. அதே பழைய சோத்தில் உப்பு போட்டு இது பண்ணுவாங்க. உப்பு எலும்புக்கு தேவையான உவர்ப்புத்தன்மையை கொடுக்கிறது. இதுவும் பழைய சாதத்தில் இருக்குது. தசைக்கு தேவையான இனிப்பு சுவையை பழைய சாதம் என்கிறது இனிச்சு கிடக்கும். வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நீரை உறிஞ்சிக்கிட்டே இருந்தால் இனிச்சு இருக்கும் பழைய சாதம். அப்போ தசைக்கு தேவையான இனிப்பையும் கொடுக்குது பழைய சாப்பாடு. அதே இது கொஞ்சம் நேரம் கழிச்சா கசந்து இருக்கும் சாப்பாடு. கசப்புத்தன்மை நம்ம நரம்புக்கு தேவைப்படுது. இதை பழையதில் இருக்குது. நீரில் ஊற்றி
3 நாள் 4 நாள் புளிக்க வச்சு செய்கிறது தான் வெப்பக்காற்று என்ற ராகு, கேது என்ற குளிர்காற்றும். காற்று என்ற அமைப்பிடையில் புளிப்பு சுவை பழையதில் இருக்குது. உதரத்துக்கு தேவையான துவப்பு, எலும்புக்கு தேவையான உப்பு, தசைக்கு தேவையான இனிப்பு, நரம்புக்கு தேவையான கசப்பு, இதயம் நுரையீரலுக்கு தேவையான புளிப்பு. இதை உப்பில் மிளகாவை முக்கி பழைய சோறு சாப்பிடுவாங்க. இது உமிழ்நீர் சுரக்கவும் செரிமானத்துக்கும் பயன்படுது. 6 சுவையும் 6 தன்மையில் பழையதில் இருக்கிறனால தான் அன்றைக்கும் நம்ம ஆன்மீக உளவாளிகள் ஆரோக்கியமாக கலப்பையை தூக்கி மைல் கணக்கில் நடந்து உழவு ஓட்டி விவசாயம் செய்து ஆரோக்கியமாக இருந்தார்கள். இந்த உணவை இப்போ மேலை நாட்டுக்காரர்கள் திரும்ப நம்மளையே பொருளீட்டும் அடிப்படையில் உணவகத்தில் செலவழிக்கிறாங்க. அதை வீட்டிலேயே தயாரிக்கலாம். அதை கூட நம்மளை செய்யக்கூடாத அளவிற்கு ஆங்கிலத்தில் டோர் டெலிவரி, அதுலேயும் அவர்கள் தான் பொருளீட்டுறார்கள். நம்ம பொருளை நம்ம சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு விலை கொடுக்க வேண்டியது இருக்குது. இதை கூடாதுன்னு தான் ஆன்மீக முத்தமிழில், ஆன்மீக வழிபாட்டு வழிமுறையில், வைத்திய முறையில், ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமையை வரையறுக்கப்பட்டு கணிக்கப்பட்டு மாதம் வாரம் திதி நட்சத்திரம் அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகிறது. இதில் யாரையும் அடிமைப்படுத்துவதற்கு கிடையாது. சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் குழந்தை முதுமை என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது. தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும். பிற மொழியிலிருந்து பொருள் எடுப்பதற்கு புலப்படாது. குழப்பந்தான் நேரும். இந்த பழைய சோறு வடித்த தண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு மேலை நாட்டில் உள்ள தேயிலை, இலைவெடி நீர், கொட்டை வெடி நீர் என்று அடிப்பது கசப்பு துவப்பு இருக்கிறதுனால அவர்கள் தான் பொருள் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் காலையில் எழுந்தவுடன் நீச்சல் தண்ணி, சோறு வடித்த தண்ணியை தான் சாப்பிடுவாங்க. தலை சுற்றி விழுந்தவங்களுக்கு ஆங்கிலத்தில் ப்ரெஷர் இருக்குங்கிற காரணத்தினால இரத்த அழுத்தத்தை குறைக்க புளிப்பில் நீச்சல் தண்ணியில் உப்பு போட்டு குடிப்பாங்க. இந்த வைத்தியத்தை அன்றே நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் கடைபிடித்தனர். இதை செஞ்சால் அவர்களுக்கு பொருளீட்ட முடியாது என்று சூட்சமமாக பேச்சு என்ற அடிப்படையில் அடிக்காமல் எழுத்து என்ற அடிப்படையில் பொருளீட்டு வருகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், அனுபவம் ரீதியாகத்தான் உணர முடிய பிறர் சொல்லி உணர முடியாது. தப்புகளை திருத்திக் கொள்வது தான் அனுபவம். ஆன்மீகம் தப்புக்கு நியாயம் கற்பிப்பது ஆதிக்கம், சிலருடைய ஆதிக்கம். அனைவரையும் சொல்ல வாய்ப்பு இருக்காது. புராண அடிப்படையில் இராமாயணத்தில் பெண் என்ற கூனி, மகாபாரதத்தில் சகுனி என்ற ஆண். இந்த அடிப்படையில் தான் குளறுபடியில் ஆளுமை செய்யும். இதைத்தான் ஆளுமை, ஆன்மீக ஆளுமை அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளது தான் வழிபாட்டு முறை. இதில் யாரையும் அடிமைப்படுத்த என்ற எண்ணம் கிடையாது. இதை நாடகத்தமிழில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நாடகத்தமிழில் நடிகர் திலகம் அவர்கள் இயற்தமிழ் உச்சரிப்பு மூலம் தெளிவுபடுத்தியிருப்பார். நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி நாட்டை ஆளுகிறீர்கள். காரணம், கும்புனி என்பது பொருள்களை வாங்கவும் விற்கவும் வந்த ஸ்தாபனம். அதில் பொருள் தான் அடங்கணும் ஒழிய புருஷர்கள் இல்லை. புருஷர்கள் என்றால் மக்கள். ஆனால் அன்று முதல் இன்று வரை அந்த நாடகத்தமிழில் நடிகர் திலகம் உச்சரித்த உட்பரிப்பு தான் நம்மளை தான் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடிமைப்படுத்தி இந்த பொருளை வாங்குங்க, இதை வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ இல்லையா. ஏன் வாங்கக்கூடாது, ஏன் வாங்கணும்னு தமிழ் அடிப்படையில் விளக்கம் யாருமே சொல்கிறது கிடையாது. இதைத்தான் நாடகத்தமிழில் நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி நாட்டை ஆளுகிறீர்கள். கும்புனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஸ்தாபனம். இதில் அடங்குவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல என்று தமிழுக்கு விளக்கம் நாடகத்தமிழில் வீரபாண்டி கட்டபொம்மன் என்ற இடத்துல நடிகர் திலகம் அவர்கள் இயற்தமிழில் உச்சரிப்பு மூலம் வெளிப்படுத்தியிருப்பார். தமிழ் அந்த மொழி பற்றுள்ளவர்களுக்கு தான் புரியும். பிற மொழி உள்ளவர்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களோ ஒழிய எழுத்து சுதந்திரம் இன்னும் அவங்க கையில் தான் இருக்குது என்பதைத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தமிழில் நடிகர் திலகம் உச்சரிப்பு தமிழ் மொழி. பிற மொழியில் பார்த்தால் பொருள் விளங்காது. மனித விலங்கு பச்சைகளிலிருந்து ஏற்படும் கழிவுகள் மழை, பனி, காற்று என்ற அண்டம் சார்ந்த அடிப்படையில் தட்பவெப்பநிலை ஊடுருவில் தாவரத்திற்கு உணவாக பயன்படுகிறது. அதே தாவரத்தை அதே பட்சிகள், விலங்குகள், மனிதர்கள் உணவாக உட்கொள்கிறார்கள்.
இந்த அடிப்படையில் அண்டம் சார்ந்து பிண்டம் வளர்ச்சி அடைகிறது. ஒரு உயிரினத்துக்கு தேவையில்லாத கழிவு இன்னொரு உயிரினத்திற்கு தேவைப்படுது. இதில் எதுவுமே உபரியாக செல்வதில்லை. அந்தந்த தேவைக்கு ஏற்ற பயன்படுகிறது. மனித கழிவை பன்றி என்ற எண்ணம் தெரிகிறது. அதன் கழிவை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். மனிதன் உபயோகப்படுத்தும் காகிதம், நெகிழிப்பை, இதை உணவாக உண்ண கழுதை என்ற உயிரினம் இருந்தது. அந்த உயிரினத்தை இப்போ அழிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மனிதத்திலிருந்து ஏற்படும் நெகிழி, காகிதம் கழிவுகளாக சேர்க்கப்படுகிறது. காரணம், இயற்கையோடு வாழணும், இயற்கையை அழித்து நம்ம பொருளீட்டக்கூடாது என்று தான். அண்டம் சார்ந்த பிண்டம், வேற்றுமையில் ஒற்றுமை. பன்றியை அழிச்சாச்சு, கழுதைங்கிற காகிதத்தை திங்கக்கூடிய உயிரினத்தை அழிச்சாச்சு. விவசாயத்தில் கத்திரிக்காயில் அந்த காலத்தில் தொழு உரம் என்ற மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் தான் போடுவாங்க. தலைவரம் என்ற மரத்தில் உள்ள இலைத்தலைகளை வெட்டி போடுவாங்க. இதனால் தமிழ்நாட்டில் மழை வரும்போது அந்த இலை இல்லாத மொட்டை மரத்தில் மரஞ்சாயாது. இது ஆளுமைக்கும் பொருளீட்டி தருவாங்க. பிண்டத்துக்கு உணவு முறையிலும் உயிர் சத்தில் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ யாரும் மரத்தை வெட்டுறதும் கிடையாது, தலை உரமும் போடுறது கிடையாது, சாணமும் போடுறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலை நாட்டு கலாச்சார அடிப்படையில் திட திரவ வாயுத்தன்மையில் வேதியியல் கலந்த மருந்துகள் தான் தெளிக்கப்படுகிறது. பேச்சு தமிழ் தான் சுதந்திரமே ஒழிய எழுத்து தமிழில் இன்னும் கிழக்கிந்திய தமிழில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் சொன்ன மாதிரி நாடு பிடிக்க வந்தவர்கள் நரிவேஷம் கட்டி ஆளுகிறீர்கள் என்ற உச்சரிப்பில் தமிழின் அருமையை தமிழர்கள் படும் பாட்டை விளக்கியிருப்பார். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். நம்ம தமிழர் விவசாயம் வாங்கின காய்கறிகளை அவர்கள்ட்ட நேரடி கொள்முதல் பண்ண மாட்டாங்க. எங்கோ உள்ளவன் கொள்முதல் பண்ணுவான், எங்கோ உள்ளவன் விலை வைப்பான். இவங்க விளைய வச்சதுக்கு அடுத்தவங்க பொருளுக்கு விலை வைப்பாங்க. ஆனால் அதே பொருளை அந்த விவசாயம் அவர்கிட்ட கேட்டால் இவர் கொடுத்த விலையை விட அதிக விலைக்கு தான் சொல்வார்கள். காரணம், பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்க முடிய எழுத்து சுதந்திரத்தில் எங்களுக்கு முடியாட்சியில் குடியாட்சியில் வரி விதிப்பு, போக்குவரத்து, பயணம், பணிச்சுமை என்று அனைத்தையும் அதிலே சுமத்தி நம்ம பொருளை நம்மள்கிட்டயே வியாபாரம் செய்து அவர்கள் பொருள் ஈட்டி வருகிறது. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். நம் தமிழ் மீது பற்றில்லாதவர்கள் பிற மொழியிலும் வந்தவர்கள் குளறுபடியினால் ஏற்படும் இன்னல் இடர்பாடுகளே தவிர தமிழருக்கு தமிழரே எதிரி கிடையாது. அந்தந்த மொழி பற்று உள்ளவர்களுக்கு தான் அந்தந்த மொழி அடிப்படையில் வைத்தியம் ஆளுமை செய்ய வேண்டும் என்பதை சூட்சமமாக வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் யாரையும் அடிமைப்படுத்துவதோ உதாசீனப்படுத்துவதோ கிடையாது. பருவம் அடிப்படையில் தமிழ் மொழியில் குளறுபடி செய்து மூளை செலவு அடிப்பில் பொருளீட்டுவது. பனி உருகி நீர்நிலை பூமியை சூழப்போகிறது என்று பிற தேசத்தை அறிவிப்பு. அந்த காலத்தில் பனி மாதம், அப்போ நீர்நிலை உருகி வரும். அதே இது அவர்களே வெப்பம் அதிகரித்து காலம் வளர வளர குடிநீரே இல்லாமல் போகுது என்று அதே தகவலை சொல்கிறாங்க. முதல்ல பனி உருகி பூமியில் தண்ணி சொல்ல போகுதுன்னு சொன்னவங்க அதே இதை வெப்ப காலத்தை வரும்போது தண்ணி வற்றி குடிநீரே இல்லாமாங்க. ஆனால் பனி காலத்தில் தண்ணி உருக தான் செய்யும், வெயில் காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு வரதான் செய்யுதுன்னு ஆன்மீக வழிபாட்டு முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இதை சொல்லக்கூட அதற்கென்று ஒரு இலாக்கா ஒதுக்கி பொருளிட்டு வருகிறார்கள். இதை தமிழ் அடிப்படையில் அனுபவம் ரீதியாக உணர்ந்தாலே புரியுமே ஒழிய பிறர் சொல்லி கேட்டால் நமக்கு மூளை செலவு என்ற ஆங்கில மொழியில் பிரெயின் வாஷ் அடிப்படையில் அவர்களுக்குத்தான் பொருளீட்டி கொடுப்போமே தவிர நமது தாய் தந்தை மூதாதையர்கள் சந்ததிகள் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் சிறக்க வழிவகை செய்யாது. மேலும் பூமியின் மேற்பகுதியை தான் நாம் வாழ்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ பூமிக்கு உள்பகுதியில் என்ன இருக்குதுன்னு யாரும் இதுவரையும் சொல்கிறது கிடையாது. பூமியில் மேற்பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு ஒத்துக்கிடுறாங்க, இது ஆன்மீகத்தில் சொன்னதை ஒத்துக்கிடுறாங்க. ஆனால் பேரை தான் மாற்றிருக்காங்க. ஆனால் பூமிக்கு உள்ள ஒரு பாதாள உலகம் என்று ஒன்று இருக்குதுன்னு ஆன்மீகத்தில் சொன்னாங்க. அது தவறுன்னு சொல்லி பூமிக்கு உள்ள இயற்கை வளங்களை, கனிம வளங்களை சூட்சம முறையில் பொருளீட்டுவதற்காகவே
பூமி என்ற கோள வடிவம், அதில் வேறு ஒன்றும் கிடையாது என்று வெளிப்படையாக தான் சொல்லுவாங்களோ ஒழிய, எதனால், ஏன், எப்படி, எதற்குன்னு உண்மையான தமிழ் அடிப்படையில் விளக்கம் சொல்ல மாட்டார்கள். காரணம், தமிழ் மொழியில் சொன்னால் பனிக்காலத்தில் பனி உருகத்தான் செய்யும், தண்ணி பெருகும். வெப்ப காலத்தில் தண்ணி வற்றிரும். இதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? இது இயற்கைக்கு புறம்பானதல்ல, இயற்கைக்கு உட்பட்டு நடக்கிறது. இதை நீங்கள் சொல்லி தான் நடக்குன்னு நாங்கள் ஏன் கேட்கணுன்னு தமிழர்கள் கேட்டுருவாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அவ்வளவும் பிற மொழியான மேலை நாட்டு மொழியில் தான் உச்சரிக்கிறாங்க, சொல்கிறாங்க. தமிழனுக்கு தமிழ் மொழியில் சொன்னால் தான் புரியும். இதைத்தான் ஆன்மீக வழிபாட்டில், ஆன்மீக முத்தமிழில் தமிழில் எழுதியிருக்கிறாங்க. வழிபாட்டில் உள்ள தமிழ் மொழி உச்சரிப்பு அடிப்படையில், இலக்கண அடிப்படையில் புரிந்தால்தான் ஆளுமை, வைத்திய முறை, இல்லறம், துறவறம் எப்படி வாழணும் என்கிறத சூட்சமமாக கணிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டிருப்பார்கள் ஆன்மீக முத்தமிழில். அவ்வளவும் தமிழ் பெயரில் அல்லாமல் புனைப்பெயரில் புனைந்து ஆதாயம் ஈட்டுவார்கள். பேச்சுரிமை தான் வழங்கப்பட்டுள்ளது. எழுத்துரிமை இன்னும் ஆதாயம் ஈட்டும் கருவியாகத்தான், உபகரணமாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை சமம் செய்வதே ஆன்மீக அறநெறி வழிபாட்டு முறை. ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம், ஆளுமை. அண்டம் சார்ந்த பிண்டத்திற்கு அண்டம்தான் சமம் செய்கிறது. மழைநீர் என்ற அடிப்படையில், நதி என்ற அடிப்படையிலும், சமுத்திரம் என்ற அடிப்படையிலும், நீர்வீழ்ச்சி என்ற அடிப்படையிலும், நிலத்தடி என்ற அடிப்படையிலும் ஓரங்கட்டப்பட்டு நீர்நிலை சேமிக்கப்படுகிறது. பனி, வெயில், காற்று, மழை என்ற அடிப்படையில் அண்டத்துக்கு தேவையான, பிண்டத்துக்கு தேவையான நீர்நிலையை பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இயற்கையாகவே சேகரிக்கப்பட்டு வருகிறது. சமீப காலத்தில் சகாரா பாலைவனத்தில் நீரே இருக்காதென்று இதே மேலை நாட்டவர்கள் சொன்னார்கள். இதே மேலை நாட்டவர்கள்தான் ஆங்கில வருடப்படி 2024 அக்டோபர் மாதம் மழையில் சகாரா பாலைவனத்தில் நதி போல் நீர் தேங்கி கிடந்தது. காலம் 60 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நீர்நிலையை அண்டம் சார்ந்து பிண்டத்துக்கு சமம் செய்கிறது. எந்த இடத்துக்கு வெப்பக்கதிர், எந்த இடத்துக்கு குளிர்கதிர், அந்த அடிப்படையில் சூரிய, சந்திரன், வியாழன், குரு, சுக்கிரன் வரும் பொழுது பூமிக்கு தேவைப்படும் நீரை அண்டம் சார்ந்து பிண்டத்திற்கு வழங்கப்படுகிறது. இது 2004 என்ற ஆங்கில புத்தாண்டு அக்டோபர் மாதம் நடந்த பதிவேடு. காரணம், நீரை இயற்கை தான் கட்டுப்படுத்தணும் ஒழிய அதை பொருளீட்டி மனிதர் கட்டுப்படுத்தக்கூடாது என்ற சூட்சமத்தை ஆன்மீக வழிபாட்டு முறையில் 60 ஆண்டுக்கு ஒரு முறை மழை, பனி, காற்று, கோடை, உயர்வு, தாழ்வு சமம் இருக்கும் என்பதை கணக்கிடப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. இதை ஏமாற்று என்று சொல்லிவிட்டு அதையே வைத்து மேலை நாட்டோர் இன்னும் பொருளீட்டு கொண்டிருக்கின்றனர். மொழி மாற்ற அடிப்படையில், தமிழ் அடிப்படையில், ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் சொன்னால் புரியும். சொல்லத்தான் புரியும். மேலோட்டமாகத்தால் புரியாது. ஆன்மீக முத்தமிழ், ஆளுமை, வைத்திய முறை யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. அண்டம் சார்ந்த பிண்டம், நவக்கிரகம், சூரியன், பஞ்சபூதத்தில் நெருப்பு, பிண்டத்தில் உமிழ்நீர். சூரியனுக்கும் பிண்டத்தில் சேர்ந்த உமிழ்நீருக்கும் சுவை அடிப்படையில் காரம். 2வது சந்திரன், பஞ்சபூதத்தில் நீர், பிண்டத்தில் தசை. சுவையில் சந்திரனுக்கும் தசைக்கும் இனிப்பு தேவைப்படுது. 3வது செவ்வாய், பஞ்சபூதத்தில் நீர்க்கிரகம், பிண்டத்தில் உதிரம். செவ்வாய்க்கும் உதிரத்துக்கும் தோப்பு, பருப்பு சுவை அதிகமாக சேர்ப்போம். இதைத்தான் சுவை அடிப்படையில் செவ்வாயும், பிண்டம் அடிப்படை உதிரத்திற்கும் துவப்பு என்ற பருப்பு வகை. புதன் நிலம் சார்ந்தது. பிண்டத்தில் எலும்பு, உப்பு சுவை. நிலத்தில் தான் உப்பு விளையுது. எலும்பு வளர்ச்சிக்கும் உப்பு சுவை தேவைப்படுது. 5வது குரு, இது நீர்த்தன்மை உள்ள கிரகம். இது தசை வளர்கிறதுக்கு தேவைப்படுது. இது இனிப்பு சுவை. குருவுக்கும் இனிப்பு சுவை, தசைக்கும் இனிப்பு சுவை. சுக்கிரன் நீர் உள்ளது, நீர் கிரகம். இது தசை வளர்கிறதுக்கு, இதற்கும் இனிப்பு சுவை. சனி பகவான் விண்வெளி, பிண்டத்தில் நரம்பு மண்டலம்.
விண்வெளியிலும் நரம்பு மண்டலத்துக்கும் கசப்பு சுவை தேவைப்படுகிறது. ராகு என்பது வெப்பக்காற்று, 98.4 வெப்பம் இருக்குது, இது காய்ச்சல் அதிகமானா. கேது என்பது குளிர்காற்று, காற்றுத்தன்மையில் பஞ்சபூதத்தில், பிண்டத்தில் குளிர்ந்தால் குளிர் ஜுரம். ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அனைத்தின் கூட்டு முயற்சியில் செயல்படுவதுதான் அண்டம் பிண்டம். எந்த கிரகங்களும் தனித்தனியாக செயல்பட முடியாது. 9 நவக்கோள்களும் பூமியில் கதிர்வீச்சில் எந்த அடிப்படையில் விழுகிறதோ அந்த அடிப்படையில் தான் பிண்டம் வாழ்வதை கணக்கிட்டு ஆன்மீக முன்னோர்கள் வழிபாட்டு முறையில் வைத்தியமாகவும் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆளுமையும் கூறுவதே ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமை. தவறுகளை திருத்திக் கொள்வது தான் அனுபவம்தான் ஆன்மீகம் முத்தமிழ். தவறுகளை நியாயப்படுத்திக் கொள்வது ஆதிக்கம், ஆதங்கம். இது பலர் உயிர்கள் இன்னுற்று ஒரு சில உயிர்கள் மட்டும் வாழும். இது சில நபர்களால் நடைபெறும் நிகழ்வு. இதை சமம் செய்யவே அந்தந்த மாதம், அந்தந்த காலம், அந்தந்த திதி, அந்தந்த நட்சத்திர அடிப்படைகள், பனி, மழை, காற்று, கோடை என்ற அடிப்படையில் பூமியில் வாழ்கிறவருக்கு பூமியில் எந்த கதிர்வீச்சு படுதோ அதுக்கு தக்கனத்தான் சுவை, பூ, மலர், பூக்கள், கனிகள், காய்கள், இலைகள் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழிபாட்டு ஆன்மீக வைத்தியம், வழிபாட்டு ஆன்மீக ஆளுமை. ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். புராண அடிப்படையில் உன் குறைகளை போகிறான் தெய்வத்திட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. காரணம், அவர் மன உளைச்சல் உள்ளதை குறைக்க யாராவது ஒருத்தட்ட சொல்லணும். அதை சொல்லும்போது அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, எதிர்வாதம் பண்ணக்கூடாது. இதனால தான் கருவறையில் தனிமையில் இருக்கும் தெய்வத்திட்ட சொல்லும்போது அவருக்கு மன ஆறுதல் கொடுத்து ஒரு தெம்பு கிடைக்கிறது. இதைத்தான் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும் வைத்திய முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு வைத்தியருக்கு உடம்புல வேறு பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள், உறவுகள், துணைவியார், துணையாள், மனையாள் மற்றும் பிற சுற்றத்தார்த்தால் இடர்பாடுகள் உண்டு. அதனால் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் அதே ஒரு பிணி மாதிரி இருக்கும். இதை சமம் செய்ய வைத்தியர் போனோடனே நாடி பிடிப்பார். நாடி வாயு நாடி, பித்த நாடி, கபம் நாடி சமமாக செயல்படுவதைக் கண்டு மன உளைச்சல் இருக்கிற என்பதை தெரிந்து கொண்டு போன உடனே கேட்குற கேள்வி, வயல்வெளிலாம் எப்படி இருக்குது, பயிரெலாம் எப்படி விளைஞ்சிருக்கு, இந்த பருவம் எப்படி, போன பருவம் எப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவன் மனக்குறைய பூரா அந்த விவசாயி நோய் என்ற அடிப்படையில் போகும்போது, போன மாதம் மழை இருந்தது, இந்த மாதம் மழை இல்லை, இந்த மாதம் மழை இருந்தது, போன மாதம் அதிகமாக காற்றடிச்சிது, பனி அதிகமாக அடிச்சு பயிர் சேதமாயிட்டு அப்படின்னு தான் குறையில பூரா மனம் விட்டு பேசுவார். அப்போ அவர் பாரம் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு மனசில் தான் குறை இருக்கவே தவிர உடம்புல குறை இல்லை. அதனால் சுற்றத்தார் ஏற்படும் பிணி உணர்வுகள் மன உளைச்சலை தரும் என்ற வைத்தியத்துக்கு அமைதி, தனிமை, தியானம் என்ற பயிற்சியை செய்ய சொல்லி வைத்திய முறையாக சொல்வார்கள். இதை நேரடியாக உடனே சொன்னால் அவருக்கு புலப்படாது என்பதற்காக முதல்ல அவர் மனசில் உள்ள குறைப்பாங்க. அவர் வந்தோடனே சொல்லிடுவார், போன மாதம் விவசாயத்தில் நஷ்டம், மழை இல்லை, இந்த மாதம் விவசாயத்தில் நஷ்டம், காற்று அடித்து போயிட்டு, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண போதோன்னு பருவத்தின் அடிப்படையில் உள்ள குறைகளை புறம் சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அற்றம் சுற்றம் உள்ளவர்கள் குறைகளை சொல்லி மனச்சுமையை இறக்கினால அதுவே பாதி மனப்பிணி குறைஞ்சி நோய் இல்லாமல் செல்வார்கள். இதைத்தான் ஆன்மீகத்தில் தியானம் பண்ணு, அமைதியாக எரி, மனசை ஒருமுகப்படுத்து, வளம்பா, இடமிருந்து வளம்பா, வளமிருந்து இடம்பா, பின்புறம் நடைப்பயிற்சி, முன்புறம் நடைப்பயிற்சி, உருண்டு கொடுத்தல். அதுலேயும் 9 அடிப்படையில் 108 முறை வளவா, 1008 முறை எழுது, 10,008 முறை எழுது என்று நவக்கிரகங்கள் அடிப்படையில் இதை மனசை ஒருமுகப்படுத்தும் போது மன உளைச்சல் நீங்கி அது வைத்தியத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக பயன்படுவது. ஆன்மீகத்தில் ஏற்பட்டது தான் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலையும். இது புராணத்தில் ஔவை பாட்டிக்கு நிகழ்ந்தது தான் முடியாட்சியிலையும் குடியாட்சியிலும். ஔவை பாட்டி முதுமையின் காரணமாக தரிசனம் கிடைக்கல என்ற ஏக்கத்தில் ஒரு மரத்தடியில் நிற்கும்போது மரத்துக்கு மேலே தமிழ் கடவுள் முருகப்பெருமான், என்ன பாட்டி பசிக்கிறதா, பழம் வேணுமான்னு கேட்பாங்க. ஆமாம் போடுங்கும்போது அந்த நாவப்பழம் மண்ணில் விழுந்தால் மண்ணு புறம் ஒட்டிக்கணும், அதை ஊதுவாங்க. அதுக்கு முன்னால் சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாங்க. அதில் என்னப்பா பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குது, எல்லாம் பழம் தானே,
உனக்கு எந்த பழம் வேணும்னு தமிழோட அருமையை தெரியவும், முதுமை எல்லாருக்கும் வரும், மனத்தளர்ச்சி மன உளைச்சலோ ஏற்படக்கூடாதுங்கிறத புரிய வைப்பதற்காக அந்த கேள்வியை கேட்பார். சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு. எல்லார் மனசும் பழம் போல தான், இயற்கையோடு தான் இருக்குது. அது உழக்கூடிய இடத்து தன்மையில் அந்த தன்மையோட மண் ஒட்டிக்கிறத புலப்படுத்த தான் சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாங்க. மரத்துலேருந்து நவாப்பழத்தை ஒழுக்கணுன்னே மண் ஒட்டிக்கிட்டோம். அவை பாட்டி கேட்டது சுடாத பழம் கேட்பாங்க. ஆனால் மண் ஓட்டுனால வாயால் ஊதும்போது தமிழ் கடவுள், மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்த தமிழ் கடவுள் முருகன், என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்பார். அப்பந்தான் உணரும். இயற்தமிழில் ஔவையார் தமிழ் கடவுள் முருகனை பார்த்து உச்சரிக்கும் தமிழோட அருமைத்தன்மை. வலிமையான கருங்காலி கட்டைக்கு வளையாத கோடாரி சிறு கதளி தண்டுக்கு வளைந்து விட்டது என்பார்கள். அவ்வளோ பெரிய வலிமையான நானே ஒரு சின்ன முதுமைக்காக இது பண்ணிட்டாங்க. சூட்சமமாக தமிழோட அருமையை எடுத்து சொல்வார். அப்பந்தான் தமிழ் கடவுள் முருகர் வந்து நேரடியாக காட்சி கொடுத்து, முதுமை என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது, மன உளைச்சல் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனால் அதிலேயே மூழ்கி கிடந்தால் நோய்கள் வளரும், அதுவே உடல் பலகீனமாகும். அதை நம்பி இருந்தால், உங்களை நம்பி இருக்குவர்கள், தமிழை வளர்க்கக்கூடிய நீங்களே தளர்ந்து போனால், உங்களை தலைமையாக கொண்ட தமிழ் எப்படி வாழுமோ அதற்காக நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்று தான் இந்த சுட்டப்பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டால தமிழோட அருமையை எடுத்து சொல்லவே வந்தேன் என்று உபதேசம் சொல்வார் ஔவை பாட்டிக்கு தமிழ் கடவுள் முருகன். நோயே இல்லாட்டினாலும் சரி, புராண அடிப்படையில் அண்டமும் பிண்டமும் ஒன்று என்ற அடிப்படையில் மனதார உண்மையான மன உளைச்சல் இல்லாத உச்சரிப்பு தமிழ் மொழியை தமிழருக்கு தமிழ் அடிப்படையில் உச்சரிப்பதன் மூலம் அவர்களுக்கு வைத்தியமாக பயன்படுகிறது. அமைதி, ஆறுதல், தெம்பூட்டுதல், அரவணைப்பு, ஆலோசனை என்ற நிகழ்வுக்காக வழிபாட்டு வைத்திய முறை. ஔவையின் தமிழ்மொழி விழிப்புணர்ச்சி வழிபாடு. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். அண்டம் சார்ந்த பிண்டம். நாள், வாரம், மாதம், வருடம் என்ற அடிப்படையில் நாள் 2க்கு மலம் ஜலம் கழிக்க வேண்டும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். மாதம் 2 முறை இல்லற வாழ்வில், மாதம் 6 மாதத்துக்கு 1 முறை, வருடத்துக்கு 2 பேதி மருந்து உண்ண வேண்டும். இதுவே ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை. இந்த 2ம் முறையாக சமச்சீராக போகணும். அதிகமாக போனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இதனால தான் நாளுக்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2, வருடத்துக்கு 2. நாளுக்கு 2 மலம் ஜலம் கழிக்க வேண்டும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். அதுவும் நல்லெண்ணெய், பிற எண்ணெய் தேய்க்கக்கூடாது. மாதத்துக்கு 2 முறை அறநெறிப்படியில் பருவம் வந்தவர்கள் தாம்பத்தியம் பட வேண்டும், அனைவரும் கிடையாது. வருடத்துக்கு 2 முறை, 6 மாத காலத்துக்கு 1 முறை பேதி கலவை வைத்தியம். அண்டம் சார்ந்த பிண்டம். வேற்றுமையில் ஒற்றுமை. பிண்டத்தில் மலம் கழியவில்லை என்றால் பனி என்ற உரை அடிப்படையில் திடக்கழிவாக சென்று அதுவே நோய் உண்டாக்கும். இல்லற வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்ற இல்லம் ஏற்படவில்லை என்றால் அதுவே உறைந்து வயிற்று வலி போன்ற பிற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளோம். குளிர்ச்சி என்ற அடிப்படையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உடம்பு உஷ்ணம் குறைகிறது. ஆன்மீக வழிபாட்டு வைத்திய முறை. இதைத்தான் மகாபாரதத்தில், புராணத்தில் கிருஷ்ணரை நம்பி கெட்டவர்களை விட நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகம் என்று சொல்வார். பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணரை நம்பினாங்க, இருந்தாலும் சில சகுனி சூதாட்டத்தினால நாடை இழந்தாங்க. ஆனால் நம்பி கெட்டவங்க குறைஞ்ச பேர் தான். ஆனால் முழுமையாக கிருஷ்ணரை நம்பாமல் கெட்டவங்க துரியோதர குடும்பத்தான் கௌரவர்கள் 100 பேர். இதைத்தான் நம்பி கெட்டவர்களை விட நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர் என்று புராணத்தில் சொன்ன உச்சரிப்பை தான் இயற்தமிழில், நாடகத்தமிழில் நாடோடி மன்னன் என்ற மக்கள் திலகம் இயக்கிய படத்தில் உச்சரிப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழில் ஆளுமைத்தன்மை. ஆளுமைத்தன்மை வைத்திய முறை. பாண்டவர் எண்ணிக்கை 5 குறைவு, இருந்தாலும் அவருக்கு இழப்பீடு கட்டினா. அதனால தான் நம்பி கெட்டவர்களோட நம்பாமல் கெட்ட 100 பேர் தான் அதிகம்.
தெய்வத்தை நான் நம்பலாடினா வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் இடையூறு இடர்பாடுகள் ஏற்படும் என்பதை மகாபாரதத்தில் ஆளுமை வைத்தியம் என்ற முறையை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகாபாரதத்தில் கிருஷ்ணரிடம் தர்மனும் உதவி கேட்டு போனார், கௌரவரும் உதவி கேட்டு போனார். ஆனால் தர்மர் கேட்ட உதவி, நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும்னார். தெய்வமாகிய நீ இருந்தால் எனக்கு எல்லாம் தெரியும், எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று வாழ்வாதாரத்தம் சிறக்க, ஆளுமை சிறக்க, வைத்திய முறை சிறக்க வழிபாட்டு வருவா என்று நீ மட்டும் இருந்தால் போதும்னு கேட்டார். ஆனால் கௌரவர்கள் தலைவனான துரியோதனை உனது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை 4 வகை படையும் வேணும்னு கேட்டார். இதனால் நம்பி கெட்டவரோட நம்பாமல் கெட்டவர் தான் இதன். அப்படி 4 வகை படையை அவர் கொடுத்தாலும் அந்த 4 வகை படையில் சேர்ந்தவர்களும் கிருஷ்ணரால் தான் வதம் செய்யப்பட்டார். அதனால் மார்கழி மாதம் குருச்சேத்திரம் நடந்தது. அதனால் தன்னை நம்பி வந்தவங்களுக்கும் சொர்க்கவாசல் என்ற வைகுண்ட ஏகாதசி திதி கொண்டாடப்படுகிறது. காரணம், பல உயிர்கள் 100 உயிர்கள் பாதுகாப்பாக இருக்க 25 உயிர்கள் பலியிடுவது அறநெறி ஆளுமைக்கு கோட்பாடு என்ற அடிப்படையில் அப்படி இறந்தவர்களுக்கும் புண்ணியம் செஞ்சவர்கள் என்று தான் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வருது. போர்க்களம் குருச்சேத்திரம் மகாபாரதம் நடந்ததும் மார்கழி மாதம். இதனால தான் வைகுண்ட மாதம் இறந்தவர், மார்கழி மாதம் இறந்தவர் வைகுண்ட பதவி உண்டு என்பதற்கு நம்பி கெட்டவர்களோட நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகம் என்று ஆளுமைத்தன்மையை இயற்தமிழில் உரைத்திருப்பார்கள் ஆன்மீக முத்தமிழர்கள். இந்த இயற்தமிழை தான் இசைத்தமிழில் அடிமைப்பெண் என்ற நாடகத்தமிழில் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் என்ற ராமகாவியத்தையும் மகாபாரத காவியத்தையும் கிருஷ்ண பரமாத்தர் 10ஆவதாக நடத்ததை சொல்லுவாங்க. காலத்தை வென்றவன்னா இறந்த கால நிகழ்காலத்திலையும் ராமாயணத்தில் சொன்னதையும் மகாபாரதத்தில் சொன்னதையும், ராமாயணத்தில் வைத்தியமுறை, மகாபாரதத்தில் ஆளுமைத்தன்மை. இதைத்தான் ஆளுமை ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக வைத்திய முறை. காலத்தை வென்றவன்னா இறந்த காலத்தில் நிகழ்காலத்திலையும் அவங்க 2 சொன்ன காவியத்தில் தான் நடைபெறும். இதைத்தான் காலத்தை வென்றவன். காவியம்னா ராமகாவியம், மகாபாரதம். வேதனை தீர்ப்பவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ. வேதனை தீர்ப்பவன்னா ராமர் எல்லாரோட வேதனையும் தீர்த்தார், இது ராமகாவியம். விழிகளில் நிறைந்தவனார் கோபியர் கொஞ்சம் ரமணா என்று அனைவரும் கண்ணனை குழந்தையாக பாவித்து கொண்டாடினார்கள். அவர்கள் விழிகளெல்லாம் நிறைந்தவர் மகாபாரதத்தில் உள்ள கண்ணன். அதனால் வெற்றி திருமகன் நீ. ராமாயணத்திலும் வெற்றி திருமகன் ராமன் நீ, மகாபாரதத்தில் வெற்றி திருமகன் கண்ணன் நீ. அதனால தான் வெற்றி திருமகன் நீ. நடந்தால் அதிரும் ராஜநடை. ராமன் வேந்தன் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் காட்டில் வனவாசம் போகும்போதும் அதே ராஜநடையை தான் பிரதிபலித்தார். இந்த பிரதிபலிப்பு தான் நடந்தால் அதிரும்னா பிரதிபலிக்கும், அதிரும் ராஜநடை. நாட்புறமும் உணதுபடை என்றால் துரியோதனனுக்கு யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை கொடுத்தது மகாபாரதத்தில். அந்த சண்டை நடக்கும்போதும் கண்ணனோட படை தான் இருந்தது. அதைத்தான் நடந்தால் ராமாயணத்தில் ராஜநடை பிரதிபலிக்கும். நாட்புறமும் உணதுபடை மகாபாரதத்தில் கண்ணனோட படை தான். போர்க்களத்தில் நீ கணையாவாய்னா ராமாயணத்தில் அம்பு மூலியமாக தான் போர் செஞ்சார். அதனால தான் போர்க்களத்தில் நீ கணையாவாய். பூவைக்கு ஏற்ற துணையாவாய். மகாபாரதத்தில் கோபியர் கொஞ்சம் ரமணா என்று பெண்கள் அதிகமாக விரும்புவதனால பூவைக்கு ஏற்ற துணையாவாய் என்று. பாவாய் பாரடியோன்னா பாவை என்றால் பெண்கள். ஆண்டாள் பாட்டு மார்கழி மாதம் நடக்கும். அப்போ பாவாய் பார்வடியான்னா கண்ணன் பாட்டு மார்கழி மாதம் திருப்பாவை திருவெண்பாவை. இது மகாபாரத நிகழ்ச்சியோட வரி. அடுத்த பாரு, பார்வையில் 1000 வேலடியோன்னா அன்பு. மகாபாரதத்தில் அவர் பார்வை தான் அனைத்து எதிரிகளையும் வீழ்த்தினது. இதைத்தான் பாவாய் பாரடியோ, பார்வையில் 1000 வேலடியோ. அங்கம் தங்கம் உன்னுருவம். ராமாயணத்தில் கனி தினை தேன் சுண்டு தின்னு தான் உடம்பை தங்கம் போல் மினுமினுப்பாக வச்சுருந்தார். இதைத்தான் அங்கம் தங்கம் பாரடியோ. தாங்காது இனிமேல் என் பருவம் என்றால் கண்ணனைத்தான் மகாபாரதத்தில் அனைவரும் கொஞ்சினார்கள். ராமாயணத்தில் ராமனை யாரும் இல்லை, தன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு. அதனால் அவர் கனிவகளை சொன்னாலும் அங்கம் தங்கம் பாரடியோ என்ற வரியும், தாங்காது இனிமேல்
பாவை நெஞ்சமணிங்கிறத மகாபாரதத்தில் திருப்பாவை திருமண்பாவை பாடினதை குறிப்பிடுவாங்க. உள்ளத்தில் இருக்கும் கனவாக ஊருக்கு தெரியா உறவாக. இது பூரா சொன்னால் புரியும். இதைத்தான் உள்ளத்தில் இருக்கும் உறவாக. நம்ம முன்னோர்களாக ராமன் மகாபாரதத்தில் நடந்த கண்ணன் செஞ்சதை தான் செயல்பாட்டை தான் மாற்றிருக்கோம். பேரை மாற்றிருக்கோம், செயல்பாடு அதே தான். இதைத்தான் உள்ளத்தில் உள்ள நினைவாக, ஊருக்கு தெரியா உறவாகன்னா அவங்க சொன்னதை நம்ம செய்கிறோம், இருந்தாலும் நம்ம மனசு ஒத்துக்கிடாது, அவன் தான் உறவுக்காரன்னு. இதைத்தான் கடைசி வரியாக முடிப்பார். ஊருக்கு தெரியா உறவாக என்று கண்ணன் ராமாயணம் செஞ்சதை தான் நம்ம ஆளுமை என்ற மகாபாரதமும் வைத்தியம் என்ற ராமாயணமும். இதைத்தான் காவியமாக உச்சரிக்கப்படுகிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதைத்தான் காலத்தை வென்றவன். 3 காலத்திலும் அவருங்க சொன்னது தான் நடக்கு. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, நம்ம பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் 3 காலத்திலையும் தொடர்ந்தும். அடுத்தது காவியமானவன் நீனா ராமகாவியத்திலையும் மகாபாரதத்தில் தான் அதிகமாக நடந்தது தான் வைத்திய முறை ராமாயணம், ஆளுமை மகாபாரதம். அதைத்தான் செய்கிறோம், பேரை தான் மாற்றிருக்கோம். இதைத்தான் அடிமை என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் அவர்கள் காலத்தை வென்றவன் காவியமானவன் என்ற இசைத்தமிழில் கவிஞர் எழுதி ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளதை சூட்சமாக எடுத்துரைப்பது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மேலேயும்